உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். கரூர் மாவட்டம் புகழூர் வார்டு நம்பர் 15 குடியிருப்பவர்கள் சித்ரா ரவி தம்பதியினர். அவங்களுடைய வீட்டுக்கு கடந்த பல நாட்களாக தண்ணீர் வரல. அதனால வார்டு மெம்பராக இருக்கிற சபீதா அப்படிங்கிற ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தொடர்ந்து எங்களுக்கு தண்ணி வரலைங்க அப்படிங்கிற ஒரு புகாரை அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஃபோனை அந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னா அவருடைய கணவர் நவாஸ்கானுக்கு கொடுக்குறாங்க. நவாஸ்கான் என்ன செய்கிறாரு, மிக கடுமையான கெட்ட வார்த்தைகளை சொல்லி அவர் திட்டுகிறார். நீங்கள் தண்ணீர் வரவில்லை என்பதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஏன் போட்டீங்க, குரூப்பில், அதாவது அந்த வார்டு 15க்கு ஒரு குரூப் வச்சுருக்காங்க, அந்த குரூப்பில் இவங்க போட்டிருக்காங்க தொடர்ந்து தண்ணி வரல, நம்ம கவுன்சிலருக்கு எல்லாரும் சொல்லுங்க, கண்டுக்காமல் இருக்கிறாங்க கவுன்சிலரு அப்படின்னு இந்த குரூப்பில் போட்டிருக்காங்க. நீ எப்படி குரூப்பில் போடலாம் அப்படின்னு சொல்லி மிக மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர் பேசியிருக்கார். அதோட அவர் நிறுத்தலை. என்ன பண்ணியிருக்காரு, ஆட்களை அழைத்து கொண்டு 2வது மாடியில் குடியிருக்காங்க. யார், சித்ரா ரவி தம்பதியினர் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலே அங்கே சொந்த வீடு வாங்கிக்கிட்டு அந்த புகழூர் வார்டு நம்பர் 15ல் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலே குடியிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு கீழே நின்று ஃபோன் பண்ணுறாங்க. 786 அப்படிங்கிற முடிகிற ஒரு நம்பர்லேருந்து அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. அதை நம்பரை பார்த்த உடனே அவங்களுக்கு தெரியுது இது நவாஸ்கான் அவர்களுடைய எண் அப்படின்னு தெரியுது. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இரவு முழுவதும் இவங்க இந்த சித்ரா ரவியினுடைய எண்ணை பல பேருக்கு கொடுத்து பல பேர் ஃபோன் பண்ணி கெட்ட வார்த்தையில் பயங்கரமாக திட்டியிருக்காங்க. இவங்க பயப்படுற அளவுக்கு தொடர்ந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருந்திருக்கு வேற நம்பர்ல இருந்து. அதனால இரவு முழுதும் மன உளைச்சலுக்காகி இவங்க கணவன் மனைவி 2 பேரும் இருக்கிற சூழ்நிலையில தான் காலையில் பட்ட பகலில் நவாஸ்கான் அவர்களிடமிருந்து ஃபோன் அந்த 786 அப்படின்னு முடிகிற நம்பர்ல இருந்து அழைப்பு வந்திருக்கு. ஃபோன் எடுத்து பேசினதும் நாங்கள் கீழே நிற்கிறோம், வா என்னன்னு பேச்சுவார்த்தை நடத்தணும் வான்னு கூப்பிட்றாங்க. இவங்க கணவன் மனைவி 2 பேரும் மேலே இருந்து எட்டி பார்த்தா கீழே ஒரு 4-5 பேர் நிற்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பயம் வருது. அதனால் அவர் என்ன செய்கிறாருன்னா, ரவி ஒரு பெண் என்பதால் அவர்கள் மரியாதையோடு நடத்துவார்கள் அப்படின்னு நம்பி தன்னோட மனைவியை அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. மனைவி கீழே வர்றாங்க. இருந்தாலும் ரவியும் கூட போகிறார். இந்த மனைவி போய் என்னங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எடுத்ததுமே மணிகண்டன் அப்படின்னு அவங்க கூட நிற்கிற ஒரு ஆள் ஓங்கி நெஞ்சில் அந்த அம்மா அடிக்கிறார். என்னடி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணுவீங்க, தண்ணி தர முடியாது அப்படின்னு. இந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வார்டு மெம்பரோட டியூட்டி என்னங்க, இந்த வார்டுக்கு தேவையான தண்ணியை கொண்டு அவங்கள தண்ணி விநியோகம் செய்வது தானே, அதை நீங்கள் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டிருக்காங்க. அதற்கு ஓங்கி அவங்க நெஞ்சில் ஒரு அடி அடித்து நவாஸ்கானினுடைய மாமனார் அந்த அம்மாவினுடைய ஜாக்கெட்டோடு சேர்த்து சேலையும் பிடிச்சி இழுத்து தள்ளுனதில் அந்த அம்மா கழுத்தில் போட்டிருந்த செயின் அருந்து போச்சு. பெண் என்று கூட பார்க்காமல் அவங்க மேலே கை வச்சு ஜாக்கெட்டோட பிடிச்சி இழுத்து கீழே தள்ளியிருக்காங்க. அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்குது, அவங்களுக்கு சுகர் இருக்குது, பல நோய்க்கு ஆட்பட்டு இருக்கக்கூடிய ஒரு வயதான பெண்மணி. அவங்க ஓரமாக போய் உட்காந்துட்டாங்க அவங்க கீழே தள்ளுனதும். அடுத்தது என்ன செய்யுது, இந்த கும்பல் ரவியை சூழ்ந்து கொண்டு நவாஸ்கானினுடைய மைத்துனர், அவருடைய மாமனார் ஆகியோர், அதுக்கப்புறம் அவங்க மாமனார் ஃபோன் பண்ணி நிறைய பேரை திமுக காரர்களை ஃபோன் பண்ணி அழைச்சிருக்காங்க. அவங்கெல்லாம் இங்கே கூடியிருக்காங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து நடு ரோட்டில் பட்ட பகலில் சுற்றி நின்று மக்கள் வேடிக்கை பார்க்க அவரை அடித்து துவைத்திருக்கிறார்கள். இந்த அம்மாவை பிடிச்சி இழுத்து வீசினதில் அந்த அம்மா எந்திரிச்சு ஓடி தன் கணவனை காப்பாற்ற முடியல. அடின்னு அடித்து துவைத்து போட்டு விட்டு அவர்கள் சென்றிருக்கிறார்கள். இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலறி அடிச்சுட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு நேராக இவரை கூட்டிகிட்டு வேலாயுதம் பாளையத்தில் இருக்கிற ஜிஹெச்சில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ணால் ரவியை சோதித்த டாக்டர்கள் ரொம்ப கிரிட்டிக்கல் பொசிஷனாக இருக்குது, அடிகள் அனைத்துமே இதயத்தில் தாக்கப்பட்டிருக்கு, அதனால் இவரை காப்பாற்றணும் அப்படின்னா நீங்கள் கரூர் ஜிஹெச்சுக்கு கொண்டுட்டு போங்க அப்படின்னு டாக்டர்கள் சொல்லியிருக்காங்க. உடனே இந்த அம்மா அலறி துடித்து தன்னுடைய கணவர் ரவியை நேராக கரூர் ஜிஹெச்சுக்கு கொண்டு வந்திருக்காங்க.
கரூர் ஜிஹெச்சில் பெரிய பெரிய டாக்டர்ஸ்லாம் வந்து அவரை வந்து ஐசியூவில் வச்சு அவங்க பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க, ஹார்ட் பீட் வந்து 30% தான் இயங்குது. நாங்கள் வந்து செயற்கையாக அழுத்தம் கொடுத்து அவரை காப்பாற்றுவதற்கு முயற்சி செஞ்சிட்ருக்கோம். இருந்தாலும் இது ரொம்ப சிரமம், இதயத்தில் பலமாக அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா வீதியில் வந்து கிடந்து அழுது புலம்பி நிற்கிறாங்க. அவங்க மருத்துவமனைக்கு முன்னாடியே மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க. தன்னுடைய கணவர் இறந்து போய் விடுவார், மருத்துவர்கள் சொன்னதை அம்மா சித்ராவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. திமுக காரர்கள் கூடி அவரை கொலை செய்ய முயற்சி செய்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை இந்த சமூகத்துக்கு சொல்லணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அவங்க வந்து இதை வாட்ஸ்அப் இதிலெல்லாம் வந்து பதிவு செய்கிறாங்க. சமூக நல விரும்பிகள், சமூக நல தொண்டு நிறுவனங்கள், இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் இவங்கெல்லாம் அடிச்சு பிடிச்சிக்கிட்டு அந்த கரூர் ஜிஹெச்சுக்கு போய் சித்ரா அவர்களை சந்தித்திருக்கிறார்கள். சந்தித்து என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரித்து அதை பொதுமக்கள் கவனத்துக்கு கொண்டு வரணும், அரசின் கவனத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அந்த அம்மாவை நேர்காணல்லாம் செய்ய வைத்து அந்த செய்தி இன்றைக்கு வெளியில் வந்திருக்கு. இது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்படி ஒருவரை நடு ரோட்டில் பட்ட பகலில் திமுக கவுன்சிலருடைய கணவரும் அவருடைய மாமனாரும் அவருடைய மைத்துனரும் திமுக காரர்களும் இணைந்து அடித்து இன்றைக்கு அவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அவர் கரூர் மருத்துவமனையில் இருக்கிறாருங்கிற செய்தி அங்கே ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்த நடிகை அம்பிகாவுக்கு தெரியுது. அவங்க பதறி போயிடுறாங்க. இது என்னது கொடுமையாக இருக்குது, எனக்கு குடிக்க தண்ணி வரல அப்படின்னு அதற்கு உரிய பொறுப்பில் இருக்கிற கவுன்சிலரை போய் கேட்காம யாரை போய் கேட்க முடியும்? அப்போ கவுன்சிலரிடம் சென்று எங்களுக்கு தொடர்ந்து குடிக்க தண்ணி வரலைங்க, அதற்கான ஏற்பாடை செய்யுங்க அப்படின்னு கேட்ட ஒரே காரணத்துக்காக நீ எப்படி வந்து கேட்கலாம்? நான் யார் தெரியுமா? இந்த நவாஸ்கான், அதாவது கவுன்சிலர் சபீனா அவர்களினுடைய கணவர் என்ன பொறுப்பில் திமுகவில் இருக்காருன்னா, மாவட்ட திமுக சிறுபான்மையினருடைய அமைப்பினுடைய தலைவராக இருக்கார். அதனால அவருக்கு வந்து அவ்வளவு பெரிய துணிச்சல் அவருக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. திமுக காரர்கள் என்றால் காவல்துறை நடவடிக்கை எடுக்காது அப்படிங்கிற ஒரு துணிச்சல், அரசு அதிகாரத்தில் திமுக இருக்கு என்கிற திமிர், இது உச்சபட்ச அதிகார திமிரா வந்து இது இருக்கு. இது பொதுமக்களை எந்த விதமான அச்சமும் இல்லாமல் நடு ரோட்ல போட்டு அவன் வீட்டை விட்டு வர வாடான்னு சொல்லி அவனை பொதுமக்கள் பார்க்க பார்க்க நடு ரோட்ல போட்டு அடிச்சு இன்னைக்கு மரணத்தின் விளிம்புக்கு தள்ளி இருக்காங்க அப்படின்னு சொன்னா இது கண்டிக்கத்தக்கதா இல்லையா? அந்த பகுதிக்கு ஒரு நிகழ்வுக்கு சென்றிருந்த நடிகை அம்பிகா அந்த அம்மா சித்ரா அவர்களை தொடர்பு கொண்டு அவங்க இருக்கிற இடத்துக்கு போய் அவங்க கணவரையும் பார்த்து அந்த அம்மாவையும் பார்த்து ஆறுதல் சொல்லிவிட்டு வந்து பத்திரிகையாளரை சந்தித்து பேசியிருக்காங்க. அப்ப பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசுகிற போது அரசுக்கு, காவல்துறைக்கு என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா, ஒரு சாதாரண மக்களை இப்படி வந்து அரசு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சியை சார்ந்தவர்கள் இப்படி வந்து அடிச்சு கொலை செய்கிற அளவுக்கு வந்து முயற்சி செய்திருக்கிறார்கள். அவர்கள் மேல ஏன் நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கல? சட்டப்படியான நடவடிக்கையை காவல்துறை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை அவங்க வச்சிருக்காங்க. அது ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, இப்படியான அராஜகத்தில் ஈடுபடுகிறவர்கள், பொதுமக்களை துன்பத்துக்கு உட்படுத்துகிறவர்களை சட்டம் தண்டிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை அவங்க வந்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி அரசுக்கு அவங்க ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. அது என்னன்னா, இது போன்ற விவகாரங்கள் பொதுமக்களுக்கு திரும்பவும் நடக்கக்கூடாது. ஆட்சி பொறுப்பில் நீங்க இருக்கிறீங்க, உங்களுடைய நிர்வாகிகள் தான் இன்னைக்கு வந்து அந்த பொறுப்புகள்லாம் வைக்கிறோம். வார்டு கவுன்சிலர் அவங்க தான் இருக்காங்க, பஞ்சாயத்து பிரசிடெண்டா திமுக காரர்கள் தான் இருக்காங்க, எம்எல்ஏவா திமுக காரங்க தான் இருக்காங்க, எம்பியா திமுக காரங்க தான் இருக்காங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குறைகளை இவங்க கிட்ட சொல்லாம வேற யாருக்கிட்ட சொல்ல முடியும்? கவுன்சிலர் தானே சொல்ல முடியும். அப்ப இவ்வளவு பொறுப்பற்று இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் மீது உடனடியா அரசு கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்கணும். திமுகவினுடைய ஒரு மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆளு இப்படி ரவுடி பொறுக்கி போல நடந்துகிட்டா பொதுமக்களிடையே திமுக மேல எப்படி நன்மதிப்பு ஏற்படும்? சொல்லுங்க பாப்போம். சரி, நவாஸ்கானுக்கு அந்த வார்டு நம்பர் 15 இருக்கக்கூடிய மக்களின் மீது ஏன் இந்த வெறுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவாஸ்கான் புறம்போக்கு நடத்த
ஆக்குபை பண்ணி அந்த இடத்தில் ஒரு வீடு கட்டியிருக்கார். இந்த இடம் புறம்போக்கு, இந்த இடத்தில் வீடு கட்டியது என்பது சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லி வார்டு நம்பர் 15 இருக்கக்கூடிய மக்கள் ஒன்று திரண்டு கோர்ட்டுக்கு போய் சென்னை உயர்நீதிமன்றம் அந்த வீட்டை இடிக்க உத்தரவிட்டிருக்கிறது. இதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆனால் திமுகவின் மாவட்ட சிறுபான்மையினர் பிரிவினுடைய அமைப்பாளராக இருக்கிறேன் அப்படிங்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி இன்னைக்கு வரைக்கும் அந்த வீட்டை இடிக்க முடியல. அதாவது உயர்நீதிமன்ற ஆர்டர் இருக்கு, ஆனால் அதிகாரம், அந்த அரசியல் அதிகாரம் அதை தடுத்து நிறுத்துது. ஆகவே இந்த வெறுப்புணர்வு நவாஸ்கானுக்கு இருக்கிறதுனால தான் இவ்வளவு தரம் தாழ்ந்து பெண் என்று பார்க்காமல் கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசி, இதுல என்ன ஒரு விஷயத்த அந்த அம்மா சித்ரா சொல்றாங்கன்னா, இவர்கள் என்னென்ன கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்கள் திட்டினார்களோ அனைத்துக்குமான பதிவு என்னிடம் இருக்கிறது. இவர்கள் என் கணவனை அடித்து நொறுக்கினார்கள் இல்லையா, அதற்கான வீடியோ காட்சிகள் என்னிடம் இருக்கிறது. துவைத்து எடுத்தார்கள். ஒரு 10 நாய்கள் சேர்ந்து ஒரு மனிதனை கொதர்னா எப்படி கொதருவார்களோ அதுபோல சுற்றி நின்று அவரை அடித்து தாக்கினார்கள், மிருகத்தனமா தாக்கினாங்க அப்படின்னு அந்த அம்மா பதிவு செஞ்சிருக்காங்க. ஆகவே இது நடிகை அம்பிகாவுக்கு மட்டுமான அக்கறை கிடையாது, இது திமுகவுக்கு எதிரான கோரிக்கையும் கிடையாது. ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் அலட்சியமாக இருந்தால், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அந்த தலைமை திறமையற்றதாக இருந்தால், அது உரிய நடவடிக்கை எடுக்காது அப்படிங்கிற சூழல் இருந்துச்சுன்னா, அதுவும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா காவல்துறை ரொம்ப தரம் தாழ்ந்து போச்சு. இப்படி சொல்றதுக்கே மனசு கஷ்டமா இருக்கு. உடனடியாக காவல்துறை தலையிட்டு நடவடிக்கை எடுத்திருக்கணுமா இல்லையா? அவர்கள் அனைவரும் மீதும் வழக்கு பதிவு செஞ்சு இந்நேரம் கைது செஞ்சிருக்கணுமா இல்லையா? அவர்கள் யாரா இருந்தா என்ன, ஆளுங்கட்சியா இருந்தா என்ன, எதிர்கட்சியா இருந்தா என்ன, எவ்வளவு பெரிய புடுங்கியா இருந்தா என்ன, நடு ரோட்ல போட்டு பட்டப்பகல்ல இப்படி ஒருத்தர் அடிச்சு இன்னைக்கு அவர் மரணத்தின் விளிம்பில் இருக்காரு. அப்ப என்ன, ஏன் இந்த காவல்துறை திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து காவல்துறை ஏன் இவ்வளவு மந்தமா இருக்கு? ஒண்ணு காவல்துறை குற்றம் செய்யாதவர்களை குற்றம் செஞ்சேன்னு உள்ளுக்குள்ள வச்சு அடிச்சு கொள்ளுது, குற்றம் செய்தவர்களை காப்பாத்துது. அதுதான் நடக்குது. ஏர்போர்ட் மூர்த்தி விவகாரத்துல கூட பாத்தீங்க அப்படின்னா, காவல்துறை தலைவரனுடைய வாசல்ல போய் ஒருத்தனை மடக்கி திரும்ப திரும்ப பாஞ்சு பாஞ்சு செருப்பால அடிக்கிறாங்க. அவங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல. தன்னை அடிக்கிற போது அதை தடுக்கணும், திருப்பி தாக்கணும் அப்படின்னு நினைச்சவரை நீங்க இரவோடு இரவா போய் ஒரு பெரிய போலீஸ் படை கைது செஞ்சு அவரை ரிமாண்ட் பண்ணி சிறைக்குள்ள வச்சிருக்கீங்க. இதுதான் சட்டமா? இதுதான் போலீஸ் நடவடிக்கையா? அப்ப யாரு வேணாலும் யாரா வேணாலும் மாநில காவல்துறை தலைவர் டிஜிபியினுடைய அலுவலகத்துக்குள்ள பூந்து அடிக்கலாமா? அடிக்கிறவங்க ஆளுங்கட்சி இல்லைன்னா ஆளுங்கட்சி கூட்டணியில இருக்கிற கட்சியா இருந்தா போதுமா? ஒருதலை பட்சமான தீர்ப்பு இல்லையா? ஆளுங்கட்சி அல்லது ஆளுங்கட்சியில் கூட்டணியில் இருப்பவர்களுக்கு ஒரு தீர்ப்பு, எதிர்தரப்பில் இருப்பவர்களுக்கு ஒரு தீர்ப்பா? யார் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறது எப்படி நியாயம்? இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காவல்துறை செய்து கொண்டிருக்கக்கூடிய செயல். தமிழ்நாடு முழுவதும் காவல்துறை ஒரே மனநிலையில் இருக்கு, கட்டுப்பாடற்ற மனநிலையில் இருக்கு. திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த முதல் நாள்ல இருந்து காவல்துறை அநியாயமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை. சித்ரா அவருடைய கணவர் ரவி 2 பேரும் பட்டப்பகல்ல தாக்கப்பட்டிருக்காங்க. அப்ப தாக்கிய நவாஸ்கான் கைது செய்யப்பட்டிருக்கணுமா? தாக்கிய நவாஸ்கானின் மைத்துனர் கைது செய்யப்பட்டிருக்கணுமா இல்லையா? அவருடைய மாமனார் கைது செய்யப்பட்டிருக்கணும். இந்த மணிகண்டன் என்பவர் ஒரு பெண்ணை நெஞ்சில் அடித்திருக்கிறார், அவர் கைது செய்யப்பட்டிருக்கணுமா இல்லையா? அந்த இடத்தில் போய் அந்த குடும்பத்தை தாக்கிய அத்தனை திமுக காரர்களும் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கணுமா இல்லையா? ஏன் பதிவு செய்யல? ஏன்னா அவங்க ஆளுங்கட்சிக்காரங்க அப்படிங்கிறதுனாலயா? நான் கேட்கிறேன். வாய் கிளிய ஆளுங்கட்சிக்காரர்களுக்கு சப்போர்ட் பண்ணி திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், இது நியாயமா? இப்படி செய்வது நியாயமா? நீ புறம்போக்கு நிலத்தை ஆட்டையை போட்டு வீட்டு கட்டுவீங்க, அதை தட்டி கேட்கிற அந்த பகுதி மக்களை அடிச்சு துவைச்சு கொலை செய்ய முயற்சி பண்ணுவீங்க, அப்படிங்கிறது நியாயமா? திமுக காரனாக இருந்தால் என்ன வேணா செய்யலாமா? நான் கேட்கிறேன். அதனால இது ரொம்ப அராஜகம், இது மக்களால் பொறுத்து கொள்ள முடியாத அராஜகம். திமுக காரனா இருந்தா என்ன வேணா செய்யலாம் அப்படிங்கிற திமிர். நீங்க முறையா இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் கேள்விப்பட்ட உடனே சட்டப்படி திமுக தலைமை தலையிட்டு, திமுக அரசு தலையிட்டு
உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு வழக்கறிஞர் சொல்றாரு, நாங்கள் காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் அவங்க எடுக்கல. இந்த செய்தியெல்லாம் ஊடகங்கள்ல வந்ததுக்கு அப்புறம் அவங்க எடுத்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் நான் கூட்டிட்டு போய் இவங்களை கலெக்டரேட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். நடவடிக்கை எடுத்தார்களா என்று தெரியவில்லை. ஆகவே திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பது ஒரு துக்ளக் தர்பார் நடத்தி கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பது இங்கு இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு எதிரான ஒரு அரசை, மக்கள் விரோத அரசை நடத்தி கொண்டிருக்கிறது. திமுக காரர்கள் செய்கிற அட்டூழியங்கள் நாளுக்கு நாள் பெருகிட்டு இருக்கு. இது நல்லதில்லை. மக்கள் கையில் இருக்கக்கூடிய ஆயுதத்தை பயன்படுத்தி, அதாவது ஓட்டு என்கிற ஆயுதத்தை பயன்படுத்தி உறுதியாக இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திமுக அரசுக்கு 2026 பாடம் பூட்டுவார்கள். நன்றி, வணக்கம்.